மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தருமபுரி மாவட்டத்தில் 444 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் 621 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தி 12,500 கிராம ஊராட்சிகளில் 2,500 முகாம்களின் மூலம் 15 அரசு துறைகளின் வாயிலாக 44 சேவைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை பார்வையிட்டு மக்களிடம் கோரிக்கைகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். 2,637 பயனாளிகளுக்கு 56 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்வில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வங்கிக் கடன் இணைப்புக்கான காசோலைகளை வழங்கினார். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கினார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மகளிர் விடியல் பயணத்திட்ட பயன்பாட்டிற்காக 20 புதிய நகர பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியாக போய் மக்களாகிய உங்ககிட்ட உங்க ஊர்லயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ள தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினது காரணத்தினால தான் இப்போ ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சிருக்கோம். மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமா யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப் பள்ளியில் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தினை ஆய்வு செய்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விரிவுபடுத்தி தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களுடன் உணவு அருந்தி அவர்களுடன் உரையாடினார். பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் கேட்டாங்க. இனிமேல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த 2,23,000க்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது, இடைநீற்றலை குறைக்குது. இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதிற்கு மேற்பட்ட 8 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். கைத்தறி தொழிலின் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை வழங்கி சிறப்பித்தார்.